வெல்கம் டு சசிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் மீன் வறுவல். முதல்ல நான் வாழைக்காவை சைடாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் இது மாதிரி ஹோல் பண்ணியிருக்கேன். நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பெருசாக ஹோல் வேணும்னா ஒரு பாட்டில் மூடியை வச்சு நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி மூடியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எல்லா வாழைக்காவும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வாழைக்காவை எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு பெருசாக கிடச்சிருக்கு. சின்ன வாழைக்காவாக இருந்தால் சின்னதாக தான் கிடைக்குங்க. நான் பெருசாக எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். வாழைக்காய்க்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அதில் எல்லா வாழைக்காவும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடணும். போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா கலர் மாறி இருக்கும் தோல்லாம். அப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூனு, சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாத்தூள், சோம்பு 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு. இஞ்சி வேணால் நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு இப்போ கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கிரைண்ட் பண்ணிக்கிட்டேன். இதை நீங்கள் மீனுக்கு எப்படி நீங்கள் பெசருவீங்களோ அதேமாதிரி நீங்கள் பெசரி எடுத்துக்கோங்க. நம்ம வடிகட்டி வச்சுருக்கிறதுல நான் பெசரி நான் அதை வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒன்றா கோட்டாயிருக்கு. நல்லா அது அப்படியே சார்ந்துருக்கு பாருங்கள். இப்போ ஒரு தோசை தவாவில் நான் நல்லா எண்ணெய் விடுறேன். நீங்கள் மீனுக்கு எப்படி வறுப்பீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் விடணும். இந்தளவுக்கு நீங்கள் எண்ணெய் விட்டு ஒரு 5 பீஸாக நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு எண்ணெய் நிற்கணுங்க. அப்போ தான் வாழைக்காய் ஃபுல்லாகவே நமக்கு நல்லா மீன் மாதிரி கிடைக்கும். அப்படின்னா ஒரு சைடு வெந்திருக்கும், ஒரு சைடு வெந்திருக்காது. பார்த்திங்கன்னா நான் பரட்டி போட்டிருக்கேன். நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. நல்லா வெள்ளையாகணும். இப்போ மறுபடியும் இன்னொரு செட்டு நான் பொரிச்சு எடுக்கிறேன் பாருங்கள். நல்லா நைஸாக கட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா வேகாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இஞ்சி வேணால் நினைக்கிறவங்க விட்டுருங்க. பூண்டு மட்டுமே போதுமானது. நம்மளுடைய வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக்